வணக்கம். முகம் பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இருக்கணும்னா ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்னு சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். இருந்தால் கூட இதில் சின்ன டிப்ஸாக சொல்கிறேன். முகத்தில் எப்போவுமே எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குளிர்ந்த நீரால் அடிக்கடி முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கணும். அதே சமயத்தில் ட்ரை ஃபேஸாக இருக்குது, ரொம்ப முகம்லாம் இழுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா வெதுவெதுப்பான நீரில் முகத்தை அலம்பிக்கணும் அடிக்கடி. அதற்கு பிறகு எப்போல்லாம் நீங்கள் அலம்புறீங்களோ இந்த கியூக்யூம்பர் வாட்டர் அப்படின்னு சொன்னேன், வெள்ளரிக்காயில் நீங்கள் தண்ணி அதில் அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஒரு பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அது ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். அந்த வெள்ளரிக்காய் தண்ணியை முகம் கழுவும் போதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலைன்னா கூட 2 அல்லது 3 முறை ஒரு நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணி உடனே தொடச்சிடாதீங்க. இயற்கையாக அது காயட்டும். காய்ந்த பின்னாடி நல்ல காஞ்ச சருமம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் ஃபேர்னஸ் க்ரீம் இருக்குது இல்லையா, அதை பூசிக்கிட்டு உங்களுக்கு தேவையான பவுடர் போடுற வழக்கம் இருந்ததுன்னா வெள்ளை பவுடரோ ஒயிட் பவுடர் ஆர் எல்லோ டிரான்ஸ்லூஷன் பவுடர் கூட இருக்குது, அல்லது ரோஸ் பவுடர். இந்த 3 பவுடரில் ஏதாவது ஒன்று நீங்கள் பூசிக்கோங்க. இதில் இன்னொன்று சொல்லிடுறேங்க, இந்த மாய்ஸ்சர் ஃபேர்னஸ் க்ரீம் போட்டால் ரொம்ப ஆயில் பசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஜெல்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆலோவேரா ஜெல், க்ரீன் டீ ஜெல், டீ ட்ரீ ஜெல், ரெட் வைன் ஜெல், பப்பாயா ஜெல், இந்த மாதிரி நிறைய ஜெல்ஸ் இருக்குது. அதை பூசி கூட நீங்கள் பவுடர் டேப் பண்ணிக்கலாம். இதே போல் தான் எண்ணெய் பசை உள்ள சருமத்தினர் ஜெல்ஸ் மட்டுமே பயன்படுத்துங்க. மாய்ஸ்சர் ஃபேர்னஸ் க்ரீம் வந்து இரவு நேரத்தில் போட்டு தூங்குங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவங்க பகல் நேரத்தில் ஃபேர்னஸ் க்ரீம், அதாவது இந்த க்ரீம் மட்டும், நம்ம ஆன்லைனில் இருக்க க்ரீம் மட்டும் கிடையாது, எந்த க்ரீமும் போடாதீங்க. அது என்ன ஆகும்னா நல்லா ஏற்கனவே எண்ணெய் வழிகிற முகம் அதில் வந்து இதுவும் வழிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது பொலிவில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதனால் இரவு நேரத்தில் எந்த க்ரீம் பயன்படுத்தினாலும் இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அண்ட் ஃபேர்னஸ் க்ரீமில் 2-in-1 நான் செய்திருக்கேன். அதாவது நல்ல ஃபேர்னஸும் கொடுக்கும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட், எப்போவுமே நம்ம சருமத்தில் மாய்ஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு யங் லுக் அப்படிம்பாங்களா, இளமையான தோற்றத்தை தரும். அதனால் அது இரு சருமத்தினரும், வறண்ட சருமத்தினர் கூட மற்றும் எண்ணெய் பசை உள்ள சருமத்தினர் கூட இரவு நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்க எல்லாம் பகல் நேரத்தில் ஜெல் பூசிக்கொண்டு பவுடர் பூசிக்கிட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருப்பீங்க. காலையில் எப்படி இருந்தீங்களோ அதே போல் ஒரு ஃப்ரெஷ்ஷான தோற்றம், பொலிவாக இருக்கும். சின்னதாக லிப் பாம், நம்மளுடைய ஆன்லைனில் இருக்கக்கூடிய லிப் பாம் கண்டிஷ்னர் கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக் தான் பயன்படுத்துகிறேன். லிப் பாம் கண்டிஷ்னர் வந்து பூசிப்பேன். அது ஏன்னா நம்ம உதட்டை வந்து கண்டிஷன் பண்ணி வைக்கும், எப்போவுமே சிகப்பு நிறத்தையே கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்துரும். அதுக்காக அதை போட்டுக்கிட்டு அதற்கு பிறகு நான் வந்து லிப்ஸ்டிக் பூசிப்பேன். அதனால் அப்படி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? நாங்கள் புதுசாக இன்றைக்கி உங்கள் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், நம்ம ஆன்லைனில் கிடைக்குங்க. ஆன்லைன் என்பது நான், என் கணவர், குழந்தைங்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய எங்களுடைய ஆன்லைன் ஷாப். எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர .online இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம். நீங்கள் பொருள்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, என்ன பொருள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி போய் பார்க்கலாம் இல்லையா, பார்த்துக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய கடையை நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் மற்றும் .online இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க்ஸ் அனைத்துமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கடைக்கு வர்றதுக்கான அட்ரஸ் கூட கூகுள் ரூட் மேப்பாக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய .online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் எங்களுடைய கடையில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ, வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயோ அல்லது வேறு எந்த கடையிலையும் எங்களுடைய என்கின்ற பெயர் தாங்கி கொண்டு இருந்ததுன்னா அது டூப்ளிகேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா என் பேரும் கிடக்கூடாது, நீங்களும் ஏமாறக்கூடாது இல்லையா, அதனால தான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் கேட்கின்ற பதிவுகள் எல்லாமே அடுத்தடுத்தாக வரும். அது வரைக்கும் பொறுத்திருங்க. நன்றி, வணக்கம்.